மாப்பிள்ள, வா மாப்பிள்ள, உட்காரு. உங்கள்கிட்ட பேசணுமையா, அதான் கூப்பிட்டேன். அது ஒன்றும் இல்லையா, காலேஜ் படிக்கும் போது என்னெல்லாம் பேசணும், வாழ்க்கையில் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் புரியுது மாப்பிள்ள, வாழ்க்கையில் 1% கூட நம்ம நினச்சது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. சொல்கிறா, ஏண்டா கூப்பிட்டுருந்த? டேய், எதுக்கு நீ புலம்பிட்டு இருக்கப்போ? அம்மா பேசணும். சரி, நீ சொல்கிற மாதிரிலாம் நடந்துச்சுன்னா வாழ்க்கையோட கஷ்டமும் இப்போதாமையா புரியுது. பெற்றவங்க எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுயா. இப்போ நம்ம என்ன சொல்கிறதுனா, ஏதோ தண்ணி அடிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அப்படி இருந்தால் கூட நிம்மதியாக இருந்தலாமையா. ஏன்னா விட்டுருவாங்க இங்கே போடாமல் சொல்லிட்டு. ஆனால் நம்ம அப்படி இல்லை சொல்லு. ஒழுக்கமாக ஏதோ ஒரு சம்பாதிச்சுக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பெற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இப்படி ஒழுக்கமாக இருக்கும்ல. இதுதான் நம்ம பிரச்சனையே. எனக்கு உண்மையிலே என்ன பேசுன்னு தெரியலையா. வாழ்க்கையில் அடுத்து என்ன முன்னேறி போகிறதுன்னு தெரில. போவோம், நடக்கிற பாதையில் போவோம். எனக்கு என்ன, நீ நல்லா இருந்திருப்பியா? நான் சொல்கிற மாதிரி இந்த புலம்புற வேலையை விட்டுட்டு விடு, சரியா? விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் பாரு. வாழ்க்கை போகிற போக்கில் போகும்டா. நீ என்ன உட்காந்து கவலைப்பட்டு இருக்க? சொல்லு. சொல்லுங்க, இது புலம்புறதுலாம் விடு. சரி, இல்லைப்பா, கிளம்பு, வெளியே போவோம்.